ஹலோ வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நான்ஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் இம்யூனிட்டி பூஸ்டிங் சென்னாங்குன்னி பொடி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சென்னாங்குன்னி 1/4 கிலோ, கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு 50 கிராம், மிளகு சீரகம் 10 கிராம், மிளகாய் 20 நம்பர், பூண்டு 1 நம்பர், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் தேவைக்கேற்பங்க. எப்பயும் போல் காஞ்ச மிளகாவை நல்லா செவக்க வறுத்துருவோம். சென்னாங்குன்னி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் நம்ம அதை புடச்சா போதும், அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போயிடும். நம்ம அதை சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், உளுந்தை நம்ம நல்லா வறுக்கணுங்க. இதுலேருந்து நல்ல ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். சென்னாங்குன்னி சாப்பிட்றதால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. நம்மளோட பிபியை கம்மி பண்ணும், ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கை நிறையவே குறைக்குதுங்க. நம்ம தோல் வியாதி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உதவுது. இதில் விட்டமின் இ அண்ட் செலீனியம் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் நிறைய இருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அடுத்து பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். கடலைப்பருப்பை எப்படி உளுந்து நம்ம நல்லா மெதுவாக ரோஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து பூண்டு கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துப்போங்க. இது வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம மிளகு சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சென்னாங்குன்னி உங்களுக்கு பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலும் அது கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம இதை சாப்பிடும்போது. இது ஆல்ரெடி நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் கோல்டு கலரில் தாங்க இருக்கும். இருந்தாலும் இதை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துப்போம். பாருங்கள், பாதி அளவில் குறைஞ்சிரும். அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஜஸ்ட் ஆற விட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா யூஸ்வலான இட்லி பொடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், சுவையான சென்னாங்குன்னி இட்லி பொடி வித்தின் 15 மினிட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.